JayamAccounts இது உங்கள் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த மல்டிடாக் நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இன்னைக்கு மல்டிடாக்ல பார்க்க போறது என்ன டிடிஎல் அப்படின்னா, இந்த ஹெச்எஸ்என் கோட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஏப்ரல்லேருந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான இந்த ஹெச்எஸ்என் கோட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. ஸோ அதனால நமக்கு வந்து இப்போ ஹெச்எஸ்என் கோட் தெரியல அப்படின்னா நம்ம வந்து ஜிஎஸ்டி போர்ட்டலில் போய் நம்ம செக் பண்ணி நம்ம எக்ஸல் ஃபைலாக எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கு என்ன அப்படிங்கிறத டைப் பண்ணி சேல்ஸ் என்ட்ரி போடணும் அல்லது பர்ச்சேஸ் என்ட்ரி போடணும். இது மாதிரி இல்லாமல் நம்ம சிம்பிளாக ஒவ்வொரு டைமும் வந்து ஜிஎஸ்டி போர்ட்டல் போகாமல் நமக்கு டேலிக்குள்ளார இருக்கும் நம்மளுடைய அந்த எக்ஸல் ஃபைலை இங்கே இருந்துகிட்டே ஓப்பன் பண்ணணும். அந்த ஹெச்எஸ்என் கோடு உள்ள எக்ஸல் ஃபைலை நம்ம டேலிக்குள்ளார இருந்துக்கிட்டே ஓப்பன் பண்ணி அந்த ஹெச்எஸ்என் கோடு என்ன அப்படிங்கிறத பார்த்து போடுறதுக்காக உள்ள ஒரு சிம்பிளான யூஸ்ஃபுல்லான ஒரு டிடிஎல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறோம். இது டேலி இஆர்பியில் எப்படி ஒர்க் ஆகுது, டேலி பிரைமில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு டேலி இஆர்பி 9ல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டேலி இஆர்பியில் நம்ம டேலி டிடிஎலை லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டேலி டேட்டாவை ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். டேலி டேட்டாவை பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அடுத்து டேலி டிடிஎலை லோட் பண்ணணும். டேலி டிடிஎலை லோட் பண்ணணும் அப்படின்னா எப்படி லோட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருக்கோம். இருந்தாலும் நீங்கள் புதுசாக பார்க்க போகிறோம். அதை Ctrl+Alt+T கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ப்ராடக்ட் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிற இந்த மெனு ஓப்பன் ஆகும். இதில் போய் F4 ப்ரெஸ் பண்ணுறோம். F4 ப்ரெஸ் பண்ணிட்டு இது வந்து எங்கே இருக்குது, எந்த கோலனில், எந்த ஃபோல்டரில், என்ன ஃபைல் நேமில் இருக்குது அப்படிங்கிறத அங்கே காப்பி பண்ணி இங்கே வித் எக்ஸ்டென்ஷனோட பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது லோட் ஆகிடும். ஸோ இதில் எரர் இல்லை. இந்த ஹெச்எஸ்என் கோட் அப்படிங்கிற இந்த டிடிஎலை லோட் பண்ணியாச்சு. கேட்வேக்கு கேட்வேல வந்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஹெச்எஸ்என் கோட் அப்படிங்கிறது வேணும். இப்போ இந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னா இங்கே ஆல்ட் ஹெச் அல்லது ஹெச்எஸ்என் எக்ஸ்எல் அப்படிங்கிற அந்த டிடிஎலை லோட் பண்ண உடனே இங்கே ஹெச்எஸ்என் எக்ஸ்எல்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸல் ஃபைல் ஓப்பன் ஆகும். இந்த எக்ஸல் ஃபைலில் போய் நமக்கு என்ன வேணுமோ அந்த எந்த ப்ராடக்ட்டோ அந்த ப்ராடக்ட்டுக்கான ஹெச்எஸ்என் கோட் எல்லாம் இதில் இருக்கும். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வந்து போர்ட்டலுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. டேலிக்குள்ளார இருந்துக்கிட்டு ஹெச்எஸ்என்னுக்கான ஒரு எக்ஸல் ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த டிடிஎல் டூல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து டேலி இஆர்பியில் எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதே மாதிரி டேலி பிரைமில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டேலி பிரைமை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலிங்கிற ஸ்க்ரீன் இப்படி வரும். இதில் F1 ப்ரெஸ் பண்ணுறோம். F1 ப்ரெஸ் பண்ணால் டிடிஎல் அண்ட் ஆடான்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல F4 ப்ரெஸ் பண்ணுறோம். F4 ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா டிடிஎல் எங்கே லோட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். எந்த கோலனில் எந்த ஃபோல்டரில் இருக்குங்கிறது இங்கே சொல்லிட்டோம் அப்படின்னா இங்கேயும் லோட் ஆகிடும். லோட் ஆனதுக்கப்புறம் இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலிக்குள்ளார ஹெச்எஸ்என் எக்ஸ்எல் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த எக்ஸல் ஃபைல் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபில்ட்ரு அந்த எக்ஸலுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த 1.4லேருந்து இந்த ஹெச்எஸ்என் கோடு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால இந்த டிடிஎல் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.